டேய், யாராவது தயவு செய்து இந்த ஆளுக்கு எதிராக வந்து ஒரு பயங்கரமான ஒரு கண்டென்ட்டை எழுப்பி இந்த ஆள் வந்து பொண்ணுங்க பக்கமே போக முடியாத மாதிரி ஒரு விஷயத்த ஒரு கண்டென்ட்டை பண்ணி இந்த ஆளை பயமுறுத்தி வைக்கிறான். லைவ் ஒரு போயே பார்க்க முடியல. எத்தனை தடவை நீ காலில் விழுந்து சீன் பண்ணுவ? எத்தனை தடவை நீ காலில் விழுந்து சீன் பண்ணுவ? தெரியாம கேட்கிறேன். ஆவுனா அன்னைக்கு காலில் விழுந்த சீன் அப்படி இழுத்துக்கிட்டு போற சீன் திருப்பி பண்றீங்களாமா? முட்டி போட்டு கெஞ்ச வர செய்யற நீங்க பிளாடி பாக்குற. ஆனா வினோத்தே, இந்த பாரு வினோத்தே, வேணாம், நீ வெளியே இருக்க அத்தனை பேரை வச்சு விளையாண்டு நிக்கிற வினோத்தே. இவரு இங்க இருந்து நான் அதை பண்றேன், நான் இதை பண்றேன், நான் அப்படி பண்றேன், நான் டிப்பு அறக்கட்டே. யாராவது சொல்லி நிப்பாட்டுங்களேன்டா. ஏன்டா அப்படி பண்றீங்க? யாராவது ஒரு ஆளு. எத்தனை நாளைக்குடா இதவே பாக்குறது நாங்க வெளியே இருந்து? இவங்களும் மனசாட்சி இல்லாம அதவே போட்டு காட்டுறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? செவுத்த கூட காட்டுங்கடா. அதுக்கு இதுதான் நான் பார்த்துட்டேன் மேடா. இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும் மேடா. ஏன்டா எங்களை உயிரை வாங்குறீங்க? சாமி, தெரியாம. வினோத்தே, அதுல ஆக்சன் சொல்றதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10 வரைக்கும் வர என்ற எந்த ஊர்லயே ஆக்சன் சொல்றதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10 என்னாங்க? இல்ல கீழே படுத்து அழுகணுமா? இந்த இதுல வந்து மண்டை முட்டிக்கணுமா? ரத்தம் வரணுமா? டைரக்டர் எங்களை வச்சு நீ வந்து காமெடி பண்ற. 3 மணி நேரம்னாலும் அந்த மனுஷன் அசராம பண்ணதவே பண்ணிட்டு இருக்க. அப்படி எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். அழகிய தமிழ் மகன்ல விஜய் நடந்து வர்றேன்னு ஒரு வரவு வந்துட்டு ஒன்று பண்ணாரு பாருங்க. அந்த இடத்துல நான் விட்டு நான் ஆள்காலி, மொத்த ஸ்கோர் காலி ஆயிட்டேன். இவர் இங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரா, அங்க பாரு வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கிட்ட? அப்சராட்ட. இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து கேமரா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியும். கமருதீன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஓகே இருக்கு. அப்சராக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக மாறிச்சுன்னா அந்த பாசிட்டிவில் கொஞ்சம் எடுக்கணும்ல. போய் உட்காந்து அப்சராட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி இப்படி இவங்களுக்கு பயம் வேறு வந்துருச்சு. சப்போஸ் நீ இன்னைக்கு போயிட்டேன்னா சப்போஸ் என்ன பண்ணுறது, எது எப்படி நடக்கும்னு தெரியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவாக கேம் ஆடுது, ரொம்ப தெளிவாக. நான் யாரு கூடயும் சேர்ந்து ஆட மாட்டேன், நான் யாருக்காகவும் ஆட மாட்டேன், நான் இண்டிவிஜுவலாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிடுச்சு தெளிவாக. நான் உள்ள சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக வரல. நானே என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை நான் என்னோட செயலில் காட்டிக்கிறேன். யாரு கூடயும் சேர்ந்து நான் விளையாட மாட்டேன். யாரு கூடயும் போய் ஒரு சின்ன ஒரு கேங் கூட உட்காந்துக்கிட்டு வந்து இது பண்ணுறேன் எனக்கு பிடிக்காத பண்ணோடனே பாரு மோத்த பார்க்கணுமே, நடக்காதோ. இருந்தாலும் இந்த வீடு வந்து ரொம்ப டாக்ஸிக். இந்த வீட்டுக்குள்ளே நீ சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அது உங்களுக்கு தோணுது டாக்ஸிக்னு. மஞ்சக்காமான வந்தவனுக்கு பார்க்கறதெல்லாம் அவ்வளவுதான். ஒரு சைடு வாட்டர்மெலன் அவருக்கு தெரிஞ்சதை பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இன்னொரு சைடு பாரு அவங்களுக்கு தெரிஞ்ச பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க.